Good morning students. Previous class studied the world of plants. Plants நம்ம என்னென்ன பார்த்தோம்? Root system, shoot system, habitat, plant modification and adaptations. Okay. Then now we are going to new topic, the world of animals. The world of animalsல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா biodiversity, habitat, cell, unicellular organisms, multicellular organisms. Okay, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி மீனிங்ஸ் பல்லுயிர். ஓகே, பல்லுயிர் பயோடைவர்சிட்டிக்கு தமிழ் மீனிங் பார்த்தோன்னா பல்லுயிர். ஸோ பயோடைவர்சிட்டி கிரேட் டைவர்சிட்டி. ஓகே, அமாங் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஃபவுண்ட் ஆன் த பிளானட் எர்த். ஓகே, ஸோ அதான் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். பயோடைவர்சிட்டி மீனிங் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். To all species and living things on earth or specific ecosystems. Okay, species ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ecosystem இருக்கும். So brings together the different species and forms of life. Okay, variety of ecosystem: desert, forest, mountain, lake, river and agriculture field. Okay, biodiversity of the earth is enormous. Okay, enormous. The differ in அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சரு, habitat, mode of nutrition and physiology. Okay, அதான் the differ in structure, habitat, mode of nutrition and physiology. Okay, next habitat. அப்படின்னு பார்த்தோன்னா living place or dwelling place. Okay, living place or dwelling place of an organism is called habitat. Dwelling place அப்படின்னா இது தமிழ் மீனிங் இன் தமிழ்ஸ் இருப்பிடம், ஐ மீன் வசிப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எதுக்கு மிஸ் இந்த லிவிங் பிளேஸ் இருப்பிடம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ திஸ் பிளேஸ் ப்ரொவைட் ப்ராப்பர் நியூட்ரிஷன், சன்லைட் அண்டு ஏர். ஓகே, ஸோ எவரி அனிமல்ஸுக்கு need a suitable place to survive and grow. ஓகேவா? Then organisms. Living things are made up of small units called cells. Okay, each and every living things are made up of cells. அதான் சுருக்கமாக சொல்லணும்னா the cells basic unit of life. Okay, all functions and process in the body of living things are brought about with the help of the cells. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பேசிக் யூனிட் ஆஃப் செல்ஸ் தான். ஓகே, பேசிக் யூனிட் செல்ஸ். ஓகே, ஸோ செல்ஸ் அப்படின்னு என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் த செல்ஸ். ஓகே, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் வித் த செல்ஸ். ஓகே, செல்லுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ எப்படி மிஸ் ஒரு ஆர்கனிசம், இப்போ எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி மிஸ் உருவாகும் செல்லில் இருந்து அப்படின்னா, செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் டிஷ்யூ, ஆர்கன்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம், குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஆர்கனிசம்ஸ். ஓகே, இதான் செல்ஸு. ஓகே, த செல்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் tissue forms organ form organ systems. Okay, organ system combine to form an organisms. இதுதான் ஒரு முழு உருவம் உருவாகும். ஓகே, அதான் every living organism start with the cells. ஓகே, அந்த செல்ஸில் 2 types of cells. ஓகே, அதான் ஆர்கனிசம்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஓகே, இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் பார்த்தோன்னா, யூனி மீன்ஸ் சிங்கிள். யூனி மீன்ஸ் என்னது? சிங்கிள். ஓகே, ஸோ மேடப் ஆஃப் சிங்கிள் செல்ஸ், மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் செல்ஸ். ஓகே, மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு பார்த்தோன்னா, மல்டி மீன்ஸ் என்னது? மெனி. ஓகே, மேடப் ஆஃப் மெனி செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல்ஸ். ஓகே, மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல்ஸ். ஸோ எவரி லிவிங் ஆர்கனிசம் ஸ்டார்ட் வித் த செல்ஸ். ஓகே, ஸோ கேனாட் பி சீன் வித் நேக்ட் ஐஸ். ஸோ நம்ம அந்த செல்ஸை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது.
ஸோ எதன் மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ராஸ்கோப்ஸ். ஓகே, மைக்ராஸ்கோப்ஸ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நுண்ணோக்கி, தமிழில் சொன்னோம்னா நுண்ணோக்கி. ஓகே, த செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் அண்டு ஹெரிடிட்டி. ஓகே, ஒரு செல்ஸில் என்னது இந்த பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் அண்டு ஹெரிடிட்டி. ஓகே, ஹெரிடிட்டின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஜெனரேஷனாக ஒரு பரம்பரையிலேருந்து இன்னொரு பரம்பரைக்கு கேரக்டரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த ஹெரிடிட்டி. ஓகே, அதான் த டேர்ம் செல்ஸ் வாஸ் காயின்டு பை, இந்த செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் ஹூக்ன்ற சயின்டிஸ்ட். விச் இயர்ஸ்னு பார்த்தோன்னா 1665 இயர்ஸ். ஓகே, த ஸ்டடி ஆஃப் செல் கால்டு செல் பயாலஜி. இந்த செல்ஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் செல் பயாலஜி, இன்னொன்று சைட்டாலஜி. ஓகே, ஆல் ப்ரோகேரியாட்டிக்ஸ் ஆர் யூனிசெல்லுலார்ஸ். எல்லா ப்ரோகேரியாட்டிக்ஸ் என்னது யூனிசெல்லுலார்ஸ். ஓகே, யூனிசெல்லுலார் ஆர்கனிசத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமீபா, பாராமீசியம்ஸ், யூக்ளினா, ஸோ ஆல்கே, ஓகே, பாக்டீரியா. ஓகே, இதுதான். ஓகே, யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். த நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அமீபா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ we know the amoeba is a unicellular organism. Uni means என்னது made up of single cells-னு சொன்னால், it does all the activities like digestion, locomotion, respiration and reproductions within the same cells. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லு தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் ரெஸ்பான்சிபிள். அது டைஜஷனாக இருந்தாலும் சரி, லொக்கோமோஷனாக இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, அண்ட் ரீப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி. ஓகே, தென் இதுதான் அமீபாவோட ஸ்ட்ரக்சர்ஸ். அமீபா அப்படின்னு பார்த்தோம்னா இரகுலர் ஸ்ட்ரக்சர். இதுக்குன்னு என்னது ஒரு இது அமீபாய்டு மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இரகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் ஆல்ஸ் ஃபுட் ஃப்ரம் த வாட்டர்ஸ் அண்ட் த ஃபுட் இஸ் டைஜஸ்டட் இன் த ஃபுட் வாக்கிள். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட்டை முழுங்கும் போது அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுட் வாக்கிள். இந்த அமீபாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் வாக்கிள் தான் என்னது ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுது. ஓகே, ஸோ கான்ட்ராக்டில் வாக்கிள்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்க்ரீஷன். ஓகே, எக்ஸ்க்ரீஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கான்ட்ராக்டில் வாக்கிள்ஸ். ஓகே, இந்த கான்ட்ராக்டில் வாக்கிள்ஸ். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் 5 சிம்பிள் டிவிஷன் த்ரூ த பாடி சர்ஃபேசஸ். ரெஸ்பிரேஷன் எதன் மூலமாக நடக்குது? பாடி சர்ஃபேஸ் மூலமாக ப்ராசஸ் டிஃப்யூஷன். ஓகே, they have finger like projections called pseudopodia or false fruit. Okay, so with the help in movement or locomotion. Locomotion அப்படின்றது ஸோ மூமெண்ட். ஓகே, மூமெண்ட் என்ன மிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகேவா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த சீடோபோடியா தான் இந்த ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓகே, இந்த ஃபால்ஸ் ஃப்ரூட் சீடோபோடியா அப்படின்றது பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ டெம்பரரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த செல்ஸ். ஓகே, ஏன்னா டெம்பரரியாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த செல்ஸ் எது சீடோபோடியா அண்டு ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓகே, இதில் டைஜஷன் என்ன நம்ம சாப்பிட்ற காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இஸ் டைஜஸ்டட் இன்டு சிம்பிளாக மாறும். ஓகே, எக்ஸ்க்ரீஷன் ஆனது எக்ஸ்க்ரீஷன் அப்படின்றது எப்படி சொல்கிறது அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ரிலீஸ். ஓகே, ஓகே, ரெஸ்பிரேஷன்ன்றது இன்கேல் அண்டு எக்ஸ்கேல் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே யூனிசெல்லுலார்ஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் பாராமீசியம்ஸ். ஓகே, பாராமீசியம்ஸ் இஸ் ஆல்சோ யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் which lives in water and moves with the help of the cilium. எப்படி அமீபா மூவ் பண்ணுறதுக்கு இந்த சீடோபோடியா ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி பாராமீசியத்துக்கு இந்த சீலியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதான் பாராமீசியத்தோட ஸ்ட்ரக்சர். இதென்னது பாராமீசியத்தோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபுட் வாக்யூல்ஸ், anal ஃபோர், oral grooves, so small nucleus, large nucleus. ஸோ இந்த சீலியா இந்த மாதிரி cells இருக்கு இல்லையா. ஸோ இதான் திஸ் இஸ் சீலியா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த மூமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் யூக்ளினா. யூக்ளினா இஸ் அன் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் விச் மூவ்ஸ் வித் த ஃப்ளாஜெல்லா. ஓகே, ஸோ அதே மாதிரி இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஃப்ளாஜெல். ஓகே, இந்த ஃப்ளாஜெல். ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். Unicellular organisms is made up of only one cells. Okay, next multicellular organisms. Multicellular organisms அப்படின்னு பார்த்தோன்னா, so multi means many cells. Okay, the multicellular, these organisms is made up of many cells. Okay, organisms having many cells, more than one cells. Okay, ஒரு செல்லை விட அதிகமாக இருக்கிறனால more than one cell, group of cells. So differentiating to take on specialized functions. Okay, ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை செய்யும். ஓகே,
அதோட nerve cells, skin cells, muscle cells and blood cells, okay, etc. ஓகே, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, அதான் மெனி செல்ஸ்ன்ற. ஓகே, மல்டி ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட் ஆன் த மைட்டாசிஸ், ஓகே, ஃபார் த growth and repairs. ஓகே, மல்டி ஆர்கானிசம்ஸ். ஓகே, எந்த ஒரு ஆர்கானிசம் ஆகணும் க்ரோ ஆகணும்னா அங்கே என்ன நடக்கணும்? மைட்டாசிஸ் நடக்கணும். ஓகே, மைட்டாசிஸ்ன்றது ஒன் டைப் ஆஃப் செல் டிவிஷன். ஓகே, மைட்டாசிஸ் அப்படின்றது இன்னொரு அனதர் நேம் வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகே, மைட்டாசிஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன், செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். அதாவது 2 cells 4 cells மாறும், 4 வந்து 8 மாறும், 8 cells வந்து என்னது 16 cells. ஸோ இந்த மாதிரி மைட்டாசிஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் எதுக்கு நடக்குதுன்னா ஸோ அந்த ஆர்கானிசம் க்ரோத் அண்ட் ரிப்பேர். ஓகேவா? அதுக்கு யூஸிங் மைட்டாசிஸ் டு ரீஜெனரேட் நியூ செல்ஸ். ஸோ அந்த மைட்டாசிஸ் மூலமாக இன்னொரு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரீஜெனரேட்டிவ் நியூ செல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஜெல்லிஃபிஷ், monkey, mans, etc. ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதில் ஓகே இதுதான் இந்த ஸோ in such organism different functions are carried out by different groups of cells or organs. Okay, example jellyfish, earthworms, snails, fish, frog, snake, pigeon, monkey and mans. ஸோ இதில் என்னது மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இது வந்து என்னது எர்த்வொர்ம்ஸ். இது வந்து என்னது எர்த்வொர்ம்ஸ். ஓகே, இது யூனிசெல்லுலாருக்கும் மல்டிசெல்லுலாருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ப்போம். ஓகே, யூனிசெல்லுலார்ஸ், யூனி மீன்ஸ் என்னது சிங்கிள், தே ஆர் மேடப் ஆஃப் single cells. Okay, அதே multicellular they organisms made up of many cells. Okay, many cells, இது single cells. Okay, they can perform all functions of lives. Okay, ஒரு செல் தான், ஒரு சிங்கிள் செல் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அது ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்க்ரீஷனாக இருந்தாலும் சரி, மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டைஜஷனாக இருந்தாலும் சரி. ஓகே, இது மெனி செல்ஸில் வந்து த டிவிஷன் ஆஃப் லேபர் எக்ஸிட்ஸ் அமாங் செல்ஸ். டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள். ஓகே, இப்போ நர்வ் செல்ஸ் வந்து கண்டக்ட் த இம்பல்ஸ். ஓகே, பிளட் செல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் த நியூட்ரியன்ஸ் அண்டு எக்ஸ்க்ரீஷன். ஸோ ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொன்று ரெஸ்பான்சிபிள். ஓகே, இப்போ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஜெனரலி வெரி ஸ்மால்ஸ். ஓகே, இது அதனால தான் மிஸ் சொன்னேன் கண்ணால் பார்க்க முடியாது, ஒன்லி மைக்ரோஸ்கோப் மேலே தான் மட்டும் பார்க்க முடியாது. ஏன் அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்மால்ஸ். ஓகே, தே ஆர் மோஸ்ட்லி லார்ஜ் இன் சைஸ். ஓகே, இது நம்ம இது என்னது லார்ஜ் சைஸ். ஓகே, இது நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மண்புழு கண்ணால் பார்க்க முடியுது, அதுக்கடுத்து ஸ்னெயில்ஸு, ஃபிஷ்ஷு, ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளை பார்க்க முடியுது, மங்கி. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்ஸ். ஓகே, they lack tissue organs and organ systems. இதில் என்னென்ன டிஷ்யூ ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்காதுன்றதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், குறைபாடு லேக். ஓகே, ஓகே, அதுக்கு இது வந்து அப்படி தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூ ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். மிஸ் சொன்னேன் செல்ஸு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ வந்து என்ன சொன்னேன் ஆர்கன்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் கம்பைன் டு ஃபார்ம் த ஆர்கனிசம்ஸ். ஓகே, ஒரு உயிர் இப்படி தான் ஃபார்ம் ஆகுதுன்னு. The growth occurs by increases in the size of the cells. Okay, growth occurs by an increase in the size of the cells. அதனோட size of the cells பொறுத்து தான் growth. இங்கே growth occurs by an increases in the number of cells by cell division. அதான் மிஸ் சொன்னேன் மைட்டாடிக் டிவிஷன் சொன்னேன். ஓகே, இங்கே நம்பர் ஆஃப் செல்ஸ் பை த செல் டிவிஷனை பொறுத்து இருக்குது அப்படின்னு. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா, பாராமைசியம் அண்டு யூக்ளினா. இதுக்கு எக்ஸாம்பிள் மல்டி செல்லுக்கு எக்ஸாம்பிள் எர்த்வொர்ம், ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இந்த செல்ஸோட கேரக்டர் என்ன மிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகே, நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். பழைய செல்லுலேருந்து ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகும். செல்ஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, and a structural and functional unit of living organism is called cell. Okay, the cell contains hereditary informations. Okay, hereditary information. All the cells are basically same in chemical and metabolic activities. Okay, metabolic activities. Okay, the structure and function are controlled by the DNA. The cells oda structure and function control பண்றது
அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ற ஒரு ஹெரிடிட்டி மெட்டீரியல்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ். ஓகே.